Dear students, welcome to online class with Thema. 10th Max 8 chapter Statistics and Probability. Page number 3, note to Thinking Corner. First one, does the mean, median and mode are same for a given data? ஸோ இதுலேயே வந்து 1 2 இங்கே ஒரு சம் இருக்குது, 3 சம்மும் நம்ம சேர்த்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், டஸ் த மீன், மீடியன் அண்ட் மோட் ஆர் சேம் ஃபார் அ கிவன் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் இஸ் மீன், மீடியன், மோட் எல்லாமே வந்து சேமாக இருக்குமா ஒரு டேட்டாலன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 2 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 4 4 5 6 எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு மீன் என்ன தெரியும்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். தட் இஸ் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம வந்து டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் என்னன்னு போடுவோம். ப்ளஸ் 5 + 6 டிவைடட் பை டோட்டல் என்ன 7 ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா 28/7 ஈக்குவல் டு 4 வருது. ஓகே, இதில் மீடியன் என்ன பண்ணுவோம் நம்ம? மீடியன் என்ன? மிடில் வேல்யூ தான் மீடியன். ஸோ 4 தான் வந்து மீடியன். அப்படி இல்லைனா என்ன ஒரு ஃபார்முலா இருக்குது? n + 1/2. தட் இஸ் டோட்டல் கவுண்ட் என்ன? 7 + 1/2 இஸ் 8/2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு போடுவோம். மோடுனா என்ன? ரிப்பீட்டடாக இருக்குது. மீடியனா மிடில் வேல்யூ, மீன்னா வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி டிவைடட் பை கவுண்ட். ஓகே, டிவைடட் பை என். மோடுனா ரிப்பீட்டட் எது நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு? 4. ஸோ மோட் இஸ் 4. இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோடு எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு டைப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 1 4 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 1 1 4 5 6ன்னு எடுத்துக்கிறேன். இதில் மீன் பார்த்தீங்கன்னா மீன் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 17 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 3.4 வருது. இதே மீடியன் என்ன? மிடில் வேல்யூ இஸ் 4 ஆர் எல்ஸ் 1 2 3 4 5. ஓகே, மிடில் 5 6. ஓகே, மோட் என்ன? ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இது 1 ஈக்குவல் டு 1. இது எல்லாமே பாருங்கள், மீன் நாட் ஈக்குவல் டு மோட், மீடியன் அண்ட் மீடியன் நாட் ஈக்குவல் டு மோடு. ஸோ மூணுமே வந்து வேறு வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு என்ன எழுதணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒனில் எல்லாமே சேமாக வந்திருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிளில் ஒன்றுமே சேம் இல்லை. அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்னா, நோ த மீன், மீடியன் அண்ட் மோட் are not necessarily the same for a given data set ன்னு எழுதிக்கோங்க. No, the mean, median and mode are not necessarily the same for a given data set. Okay, for a given data set ன்னு எழுதிக்கோங்க. Okay, for a given data set. Next second one என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the difference between the arithmetic mean and average ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ arithmetic mean இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் arithmetic mean என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஆவரேஜ்னாலும் நம்ம என்ன போடுவோம்? இது வந்து arithmetic mean. ஆவரேஜ்னாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை கவுண்ட் போடுவோம். ஆவரேஜ்னாலும் டோட்டல் நம்பர் total plus divided by total number, sum divided by total number. ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் தான். அரித்மெட்டிக் மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் தட் இஸ் என்ன எழுதணும்னா, therefore the solution இதுக்கு என்னென்னா arithmetic mean is a form of average-ன்னு எழுதிக்கோங்க. arithmetic mean is a form of average. ஓகே, sum divided by total number இதுவும் இப்படி தான் பண்ணுவோம். இப்போ 1 + 2 + 3 + 4 + 5னாலும் டிவைடட் பை டோட்டல் நம்பர் என்ன? 3 4 5 இப்படி தான் போடுவோம். மீனுக்கும் இப்படி தான் போடுவோம், ஆவரேஜுக்கும் இப்படி தான் போடுவோம். therefore arithmetic mean is a form of average அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ புக்கில் அதே பேஜ் நம்பரில் the mean of அதே பேஜ் நம்பரில் இன்னொரு திங்கிங் கார்னர். the mean of n observations is x bar if first term is increased by 1 and the second term is increased by 2 and so on. what will be the new mean கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன்னு போட்டுக்கிறேன். the mean of n observations is x barன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, n observations is x bar. அப்போனா எக்ஸ் பார்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இப்போ இது என்ன கொடுத்துட்டாங்கன்னா, first term, if first term is increased by 1 and second term is
இன்க்ரீஸ்டு பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இப்போ இதை எப்படி எழுதுவோன்னா x1 ப்ளஸ் x2 இப்படி எழுதலாமா? x1 ப்ளஸ் 1. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு xn டிவைடட் பை என்னன்னு போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ரீஸ்டு பை 1ன்னு கொடுத்துட்டாங்க. x1 ப்ளஸ் 1, x2 ப்ளஸ் 2 ப்ளஸ் x3 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு xn ப்ளஸ் n டிவைடட் பை என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இது என்ன கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு the mean of n observations is x barன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் x barன்னு போட்டாங்க. the mean of n observations is x barன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து என்னன்னு எழுதுவோம்? x barன்னு எழுதிக்கிறோம். அதான் x barனா என்ன? சிக்மா x by n. இந்த 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு என்னன்னு என்ன எழுதுவோன்னா ப்ளஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2ன்னு எழுதுவோம். ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நான் அகெயின் சொல்கிறேன், n அப்சர்வேஷன்ஸ் இஸ் எக்ஸ் பார்ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் எக்ஸ் பார்? சிக்மா எக்ஸ் பை என். ஸோ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 எக்ஸட்ரா அப் டு xn பை n. இதை வந்து என்னன்னு சொல்லிட்டு இதை வந்து எக்ஸ் பார்ன்னு கொடுத்துட்டாங்க. இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 அண்ட் செகண்ட் டேர்ம் இஸ் இன்க்ரீஸ் பை 2 அண்ட் தேர்ட் டேர்ம் இஸ் இன்க்ரீஸ் பை 3 அண்ட் ஸோ ஆன். அப்போ இதை 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 எக்ஸட்ரா அப் டு என்ன நம்ம எப்படி எழுதுவோம்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1/2ன்னு எழுதுவோம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் இங்கே எழுதிடுறேன் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இது எக்ஸ் பாருக்கு இங்கே வர வேண்டாம், இங்கே மட்டும் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 அகெயின் எழுதுகிறேன் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. ஏன்னா இது எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க. இன்க்ரீஸ் பை 1, 2, 3 எக்ஸட்ரா அப் டு n மட்டும் நம்ம என்னென்னு எழுதுகிறோன்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1/2ன்னு எழுதுகிறோம். ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, பேஜ் நம்பர் 305 திங்கிங் கார்னர். கேன் வேரியன்ஸ் பி நெகட்டிவ்? ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆக்சுவலாக நோ த வேரியன்ஸ் கேன் நாட் பி நெகட்டிவ். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எதனால் நோ த வேரியன்ஸ் கேன் நாட் பி நெகட்டிவ்ன்ற ரீசனும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 4, 4, 5 எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டிங்கன்னா இப்போ இது வந்து மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னென்னா இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? 2 + 4 + 4 + 4 + 5 divided by 5 equal to 19/5 equal to 3.8. ஆக்சுவலாக நம்மளுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா S2 equal to சிக்மா, இதுதான் வேரியன்ஸ். ஓகே, வேரியன்ஸ் சிக்மா xi minus x bar the whole square divided by n minus 1. This is the formula to find the variance. ஓகே, இப்போ நம்ம xi கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 3.8. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். இது எப்படி xi minus x bar கண்டுபிடிப்போம். அப்போ 2 - 3.8 என்ன ஒன்றுத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். அதுதான் வந்து xi minus x bar. xi minus x bar என்ன? 2 - 3.8. ஓகே, 2 - 3.8 என்ன? 1.8. and then 4 minus 3.8. 4 minus 3.8 is 0.2. and then 5 minus 3. இது அகெயின் இன்னொரு 3 4 வருதில்ல, ஸோ அதையே எழுதிக்கோங்க. 4 minus 3.8, 4 minus 3.8. அடுத்தது 5 minus 3.8 ஈக்குவல் டு என்ன? இது 0.2, இதுவும் 0.2, இது வந்து 1.2. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும்னா xi minus x bar the whole square. இதுதான் வந்து xi minus x bar. ஓகே, என்னது? 1.8 தான் வந்து xi minus x bar. நம்மளுக்கு என்ன வேணும்? xi minus x bar the whole square வேணும். அப்போ 1.8 whole square என்ன?
இது -1.8 ஓகேவா. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். இது மட்டும் கிரேட்டர் நம்பர் வருது, அதனால் இதுக்கு மட்டும் மைனஸ். ஸோ -1.8 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? -1.8 ஹோல் ஸ்கொயர் இஸ் இங்கே என்ன வரும்னா 3.24. இது வந்து 0.2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 0.04. இங்கேயும் 0.04 வரும், இங்கேயும் 0.04 வரும். இங்கே வந்து 1.2 ஹோல் ஸ்கொயர் இஸ் 1.44. இப்போ xi மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன டோட்டல் நம்பர் இப்போ இந்த ஃபார்முலாவில் வச்சு பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும். xi மைனஸ் சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார். என்னது? சிக்மா xi மைனஸ் எக்ஸ் பார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 3.24 ப்ளஸ் 0.04 ப்ளஸ் 0.04 ப்ளஸ் 0.04 ப்ளஸ் 1.44 என்ன வரும்னா 4.8 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணால் நீங்கள் கரெக்டாக இதை இப்படி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நான் காட்டுறேன். பாயிண்டெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். 0.04 0.04 0.04 0.04 ஓகே 1.44 ஓகே. இப்போ இதை இப்படி தான் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 4.8 எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். 6 was 24 balance 2 4 5 6 7 8 இங்கே 4.84 வருது. நம்ம இதுக்கு 5 மேலே இருந்ததுன்னா 5 and above இருந்ததுன்னா இது 4.9 எடுத்துக்கலாம். இது வந்து 4.8 தான் எடுக்கணும். ஸோ 4.8 டிவைடட் பை n-1 xi மைனஸ் எக்ஸ் பார் தான் இது xi மைனஸ் எக்ஸ் பார், இது xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் சிக்மா பண்ணுறோம். xi மைனஸ் டிவைடட் பை n-1 n-1 இஸ் 5 - 1 டோட்டலாக 5 இருக்குல்ல 5 - 1 ஈக்குவல் டு 4.8 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1.2. இது எப்படின்னா நான் டிவைட் பண்ணி காட்டுறேன். 4.8 டிவைடட் பை 4 1 4s are 4 0.8 2 4 பாயிண்ட் மேலே வச்சுக்கோங்க. 2 4s are 8 0 ஈக்குவல் டு 1.2. ஸோ இதுதான் வந்து வேரியன்ஸ். நம்மளுக்கு இங்கே மைனஸ் வந்தாலும் இதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வந்துருச்சு. ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், மீன் கண்டுபிடிச்சிக்கணும். மீன்லேருந்து நம்ம வந்து xi மைனஸ் எக்ஸ் பார் என்னது 2 - 3.8 4 மைனஸ் அதுதான் xi மைனஸ் எக்ஸ் பார். இது xi இது எக்ஸு ஃபஸ்ட்டு வேல்யூ. xiனா என்ன? எக்ஸு ஃபஸ்ட்டு வேல்யூ, எக்ஸ் செகண்ட் வேல்யூ, எக்ஸ் தேர்ட் வேல்யூ. அதுதான் பண்ணும்போது xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் வரும். அதை சிக்மா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை இந்த ஃபார்முலாவில் நம்ம பண்ணும்போது 1.2 பாசிட்டிவ் தான் வருது. இங்கே மைனஸ் வந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் வருது. ஸோ நம்ம ரீசன் என்ன எழுதணும்னா நோ த வேரியன்ஸ் cannot be நெகட்டிவ். இந்த வேரியன்ஸ் நெகட்டிவாக வராது. பிகாஸ் ஸ்கொயர் பண்ணுறோம்ல, நம்ம ஸ்கொயர் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணுறதால நெகட்டிவாக வராது. ஸோ நோ த வேரியன்ஸ் cannot be நெகட்டிவ். அப்புறம் வேரியன்ஸ் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். எல்லாத்துக்குமே நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் வேரியன்ஸ் இஸ் த average of the squares of the distance of each data value. எல்லா டேட்டா வேல்யூக்கும் வந்து நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஈச் டேட்டா வேல்யூ ஃப்ரம் த மீன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். மீன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். அதான் வேரியன்ஸ் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் டேட்டா வேல்யூ ஃப்ரம் த மீன் and it is always non-negative. எப்பவுமே வந்து இது வந்து non-negativeாக இருக்குது. non-negative since the squared value of any number is
always non-negative. ஸ்கொயர் வேல்யூ வந்து எப்போவுமே நான் நெகட்டிவாக தான் வரும். இங்கே மைனஸ் வருது, பட் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவாக வருது. அதான் since the squared value of any number is always non-negative, the variance will always be, the variance will also be non-negative னு போட்டுக்கோங்க. non-negative. அதுதான் no, the variance cannot be negative. Variance is the average of the squares. Squares the average of the squares of the distance of each data value from the mean, and it is always non-negative. Since the squared value of any number is always non-negative, the variance will always be non-negative, will also be non-negative. நீங்கள் இதை மட்டும் எழுதுனா கூட போதும். no, the variance cannot be negative னு மட்டும் போடலாம். Okay, thank you. 326 thinking corner. P of A union B plus P of A intersection B is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பேஜ் நம்பர் 325ல 8.6ல about addition theorem of probability says if A and B are any two evens, then P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. Okay, or any two events. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். என்னது addition theorem of probability என்ன? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இதுதான் வந்து addition theorem of probability. Okay, addition theorem of probability. ஸோ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ இங்கே என்ன இருக்குது? P of A union B இருக்குது. ஸோ P of இதுலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. P of A union B, இந்த மைனஸ் இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் P of A intersection B ஈக்குவல் டு இந்த P of A ப்ளஸ் P of B அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் P of A union B ப்ளஸ் P of A intersection B? அப்போ P of A union B plus P of A intersection B equal to what? Okay, P of A plus P of B. So இந்த எக்ஸ்பிரஷனை வந்து addition theorem of probability-யை we are arranging according to this expression. என்ன எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்களோ, கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி we are அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல் டு P of A plus P of B. Therefore, P of A union B plus P of A intersection B is P of A plus P of B. Okay, all of the sum. Thank you. For more videos, please subscribe our channel.